குட் மார்னிங். நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரைகளினுடைய அணிவகுப்பை பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது முருங்கைக்கீரை. நம்ம சத்துல இருந்து எல்லாத்துலேயுமே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கீரை முருங்கை. அடுத்தது கொடிப்பசலை. கொடிப்பசலையில் வந்துட்டு நான் வச்சுக்கிறது பச்சை வெரைட்டி வச்சுருக்கேன். அடுத்தது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை எனக்கு ரொம்பவே பிடிச்சது. டெய்லி சாப்பிட சொன்னால் கூட சாப்பிடுவேன். அடுத்து மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்கிற தவசி கீரை. இதுவும் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய சத்துக்கள் உள்ளது. அடுத்து பொன்னாங்கண்ணி. கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. உடம்பையும் நம்ம நல்லா ஷைனிங்காக எந்த ஒரு தோல் நோய் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய பக்குவமானது இந்த பொன்னாங்கண்ணி. இதையும் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நான் சமையலில் சேர்த்துக்குவேன். இது சிவப்பு பொன்னாங்கண்ணி. இது புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையில் இது ஒயிட் கலர் பூ பூக்கிற புளிச்சக்கீரை. தொக்கு பண்ணலாம். வேறு குழம்புலையும் நம்ம எடுத்து போடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து அரைக்கீரை. அரைக்கீரை நுனியை ஃபுல்லும் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் துளிர் விட்டு வந்திருக்கு. எல்லா தொட்டிலையும் தானாக முளைச்சி வரும். ஸோ ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. இது தண்டிக்கீரை. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக வந்திருக்குன்ட்டு. அடுத்தது பீட்ரூட் கீரை. பீட்ரூட் கீரைங்க அப்படியே ஃபுல்லாக எல்லாமே கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே ரெட் கலரில் இருக்கிறதுனால அது பீட்ரூட் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த தடவை அருமையாக சூப்பராக காய்ச்சிட்டு அதாவது நல்லா வளர்ந்து வர்ற கொத்தமல்லியும் சூப்பராக வந்துகிட்ருக்கு. அடுத்து புதினா. 2 டப்பாவை கவர் பண்ணிவிட்டு அடுத்த டப்பா இல்லாமல் தேடிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தடவை அருமையான விளைச்சல் புதினாவும் கொத்தமல்லியும். அது தவிர நான் வச்சுக்கிறதுல கருவேப்பிலை எங்கள் கீழே தோட்டத்தில் இருக்குது. மரங்கள் பெரிய சைஸ் மரத்துலேயும் இருக்குது, சின்னதாக அந்த மாதிரி செடிகள்லையும் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா அருமையாக விளைச்சலுங்க. எங்களுக்கு நாங்கள் இன்ன வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஆச்சு. நான் விலைக்கு வாங்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் தூதுவளை நம்ம சளி தொந்தரவுக்கு ரொம்பவே அருமையான மருந்து. வெற்றிலை கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக நான் வெத்தலை விலைக்கு வாங்கினதே கிடையாது. இது எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிறது தான். தாம்பூலம் கொடுக்குறதா இருக்கட்டும், மருத்துவ குணத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும். இது இன்சுலின் பிளான்ட்டுங்க. இன்சுலின் அப்படிங்கிறது முளைக்கொட்டின வெந்தயத்தோட இன்சுலின் இலைகளை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு நல்ல அருமருந்து. இது நெய்க்கீரை அப்படிங்கிறாங்க. குட்டியாக இருக்குது, சுல்லுன்னு இருக்குது. காரம் வெற்றிலை மாதிரியே கொஞ்சம் காரமாக இருக்குது. இதுவும் ரொம்பவே நல்லது. இது மஞ்சள் கரிசாலை. ரொம்ப நாள் நான் தேடி கண்டுபிடிச்சி அப்புறமா எனக்கு இப்போ தான் பிக்கப் பண்ணிட்டு வருது. இதையும் எடுத்து அப்பப்போ கலவைக்கீரையோடு சேர்த்து செஞ்சு போட்டுக்குவேங்க. ரொம்பவே சூப்பரான பலன். கரிசாலை லிவருக்கு ரொம்பவே நல்லது. அது தவிர நான் சந்தையில் வாங்குற தாத்தாட்ட இந்த மாதிரி வல்லாரை கிழங்குகள் நட்டு வச்சுருவேன். சூப்பராக வளர்ந்துட்டு வருது. எப்படி இருக்குங்க எங்கள் கீரைகளுடைய அணிவகுப்பு?